கட்சியினுடைய திருவண்ணாமலை சட்டமன்ற வேட்பாளராக 2 முறை போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்த மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகளோடு பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிற குறிப்பாக தமிழை நேசிப்பவர்களது எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய இயல்பான ஒரு சித்தாந்தம் தேசியம். ஒரு 60-70 ஆண்டுகளாக திராவிடமும் திராவிடத்திற்கு எதிராக முன்னிறுத்தப்படுகிற தமிழ் தேசியமும் தமிழக அரசியலுடைய சித்தாந்தங்களாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பற்றாளர்கள் பலரும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். பாஜககாரர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிரிகள் சித்தாந்த எதிரிகள். என்னுடைய எதிரிகள் திமுக இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க. சொந்த கட்சிக்குள்ளே எதிரியை தேடுற பழக்கம் பாஜக கிடையாது. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பெரிய ஒரு சலசலப்பு போல யோசிப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை. பாஜகவை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருமே ஒரு குடும்பம். நீங்கள் குறிப்பிட்டது போல மார்ச் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற போதும் ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கிறது. அவர் வருகிறார் என்கிற ஒரு செய்தி எல்லா செய்தி ஊடகங்களிலும் இடம்பெறுகிறது, பேசுபொருளாக மாறுகிறது. தமிழகத்தில் இருக்கிற வட்டி தொட்டி என்றும் மக்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி அவர்களை போன்று தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழ் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்த ஒரு பிரதமர் இல்லை. இன்றைக்கு மகளிர் சர்வதேச மகளிர் நாம் ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒரு பெருமகள். இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிஎம் உடைய கடமை. அவங்க பழங்குடியினரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவோ என்னவோ தெரியல, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்கள ஏர்போர்ட்டுக்கு வரவேற்கலை. அவர்களுக்கு உண்டான மரியாதையை அந்த அரசு செய்யவில்லை. இது மிகவும் மோசமான, கண்டிக்கத்தக்க, பழங்குடியின மக்கள் மீது வெறுப்பை காட்டுகிற மிக கேவலமான ஒரு செயல். தமிழகத்தில் கஞ்சா பரவல் இருக்கு, மெத்தோபட்டமைன் பரவல் இருக்கு. இங்கே எவன் குடிச்சிட்டு எவன் எங்கே ரீல்ஸ் போடுறதுக்காக எவனை வெட்டுவான்னு தெரியாது. இங்கே ரோட்டில் டீ குடிக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் உட்காந்துருவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கவன் எவனுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. எவனோ ஒருத்தன் விற்கிற போதைப் பொருளை எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு எவனை சிவனேன்னு ரோட்டில் நிற்கிற நம்மளை வெட்டலாம். கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் ஆகாஷ் அருவாளை தூக்கின்னு ரோட்டில் போகிற 15 பேரை வெட்டலாம். அதுக்கப்புறம் நாங்குநேரி சம்பவம் தமிழகத்தையே உரைய வைத்தது. நாங்குநேரி சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இதில் இடைக்காட்டூரில் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. சிவகங்கை தொடர்ந்து எந்த காரணமும் தேவையில்லை. நீங்கள் வெட்டுப்பட்டு சாவறதுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் பரவல் மிக கொடூரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா ஒரே நாளில் இந்த போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்த முடியாதா? உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் போதைப் பொருள் இருந்ததுன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சர்க்குலர், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப் பொருள் என்பதே இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யலை? திமுக ஆட்சி வேணுன்னே இந்த போதைப் பொருளை பரப்பி கொண்டிருக்கு. மக்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா, இந்த மாதிரி கல்ச்சர். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை போதைப் பொருளுக்குள்ள தள்ளிட்டா அவங்களை எத்தனை வருஷம் வேணாலும் சர்வாதிகாரியாக ஆளலாம் என்பது தமிழக மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். பிரச்சனை இருக்கு. இதை பற்றி கூட்டணி வாயே தரவில்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்கு
குமரன் நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? ஈரான் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் பார்க்கணும் சார். ஈரான் வந்து துபாய் மேலே கத்தார் மேலெலாம் கொண்டு போகும். உங்களுக்குலாம் நல்லா தெரியும், நம்ம ஊர்கள்லேருந்து தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து துபாயில், கத்தாரில், அரபு அந்த நாடுகளில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் இந்த வடிவேலெல்லாம் காமெடிலாம் ஒரு துபாய் போயிட்டு வந்தாங்க. அது நம்ம நிறைய படங்கள்லாம் வந்துருக்கு. நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரப் கண்ட்ரீஸில், கத்தாரில் இங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீடு கட்டுவாங்க. எவ்வளோ குடும்பங்கள் வேலை செஞ்சு. நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் தான் முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுக்கணும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது நம்ம நாட்டில். நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேணால் பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லி வாஜ்பாய் சொன்னார். அதுக்கு பிறகு இந்த மாதிரி துபாய், இந்த கத்தாரிங்கெல்லாம் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. இந்த அரபு நாடுகள் இப்படியெல்லாம் போய் நிறைய குடும்பங்கள் முன்னுக்கு வந்துச்சு. ஆனால் ஈரானுக்கெல்லாம் யாரும் போகல. ஈரானால நமக்கு நம்ம இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டைன்னா இவன் சார் சம்மந்தமே இல்லாமல் துபாய் மேலே போடுறான், கத்தார் மேலே கொண்டு போகிறான். அதில் கூட மக்கள் குடியிருக்கிற பகுதியில் கொண்டு போகிறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போகிறோம். அங்கே நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து முயற்சி எடுத்து 300 பேர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கேன். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களுடைய அலுவலகத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்திய அரசு காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போது நம்முடைய தமிழர்களுக்கு வேலை கொடுத்த நாடுகள் மீது ஈரான் வந்து கொண்டு போகுது. சம்மந்தமே இல்லாமல் மக்கள், அப்பாவி மக்கள் அங்கே சாவறாங்க. அதை பற்றி பேசலை திருமாவளவன், அதை பற்றி பேசலை கம்யூனிஸ்ட். இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்போ இது எல்லாமே இஸ்லாம் நாடுகள் தானே. இப்போ ஈரான் குண்டு போட்டு சாகடிக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாம் நாடுகள் தானே. அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துபாய், கத்தாருக்கெல்லாம் பேசணும்ல, ஈரானுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் நோக்கம் என்ன? வகாபியில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் தான் நீங்கள் ஆதரித்து பேசுவீங்க. அவர் காமேனிக்கு இங்கெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு அழுகுறாங்க. அங்கே செத்துப்போன இஸ்லாமியர்கள், மற்ற இஸ்லாம் நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காது, அதுக்கு யார் அழுவாங்க? அப்போது வகாபி பேசுகிற இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு பொது புதிய இஸ்லாம் நாடுகளை, மாடரேட்டாக மாறுற இஸ்லாம் நாடுகளை இவங்க வந்து ஒதுக்குறாங்க. அது நமக்கு வந்து அவங்க பலன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊரில் இன்றைக்கி நம்முடைய தமிழ் தொழிலாளர்கள் போய் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஈரானை ஆதரிப்பது எப்படின்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவீங்கன்னு. இஸ்லாமிய சிறை கைதினா யாருன்னா சொத்து தகராறில் கொலை பண்ணிட்டு உள்ளே போனவங்களாம் இஸ்லாமிய சிறை கைதி கிடையாது. இவங்களை பொறுத்தவரை டெரரிஸ்ட் கேஸில் குண்டு வச்சுட்டு உள்ளே போனவங்க தான் இஸ்லாமிய சிறை கைதி. அப்போ இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துறது யார் பொதுமைப்படுத்துறா? திமுக பொதுமைப்படுத்துது, விசிக பொதுமைப்படுத்துது, கம்யூனிஸ்ட் பொதுமைப்படுத்துது. அதே போல் மற்ற முன்னேறி கொண்டிருக்கிற மாடரேட்டாக இருக்கிற இஸ்லாம் நாடுகள் எல்லாம், இஸ்லாம் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு இஸ்லாம் கிடையாது, ஈரானும் காமேனியும் மட்டும்தான் இஸ்லாம்னு சொன்னால் அப்போ உங்களுடைய புத்தி என்ன? எதை நோக்கி நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் தள்ளுறீங்கன்ற ஒரு கேள்வி. ஆகையால் திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இங்கே பண்ணுறது வந்து மிக மோசமான ஒரு செயல். இந்திய இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த விஷயம் இங்கே மட்டும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு விஷயம் ஐநா சபையினுடைய மனித உரிமை கழகம் வரை பேசப்பட்டு கொண்டிருக்காங்க. அங்கே யாருடைய பெயர் அங்கே வந்து அவமானப்படுது? நீங்கள் பேசியிருக்காங்க, யார் அங்கே அவமானப்படுறாங்க? மாநில அரசு அவமானப்படுது. மாநில அரசு பண்ணுற தப்புனால இந்தியாவுக்கே அங்கே ஒரு அவப்பேர். அப்போது இது வந்து நீதிமன்றங்கள் இதை ரொம்ப சீரியஸாக கருதணும். மனித உரிமை மீறல் நடக்குது, ஒரு குற்றவாளி கொல்லப்படுறாங்க, அதில் இருக்கிற முதன்மை குற்றவாளியை காப்பாற்றப்படுவதற்காக கொல்லப்படுகிறார் என்கிற ஒரு சந்தேகம் அந்த பாதிக்கப்பட்டவர்களால் எழுப்பப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். நீதிமன்றங்களும் காவல் நிலைய மரணங்கள், குற்றவாளிகளோட என்கவுண்டர், இந்த விஷயங்களில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் காவல்துறையினுடைய காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு. போலீஸ் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், போலீஸ் நினைச்சா எந்த அக்யூஸ்ட் வேணா விடலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு திமுக போலீஸ் விட்டுருது, ஒரே காரணம் திமுக. இங்கே கிருஷ்ணகிரியில் ஆகாஷ் வந்து அருவாள் எடுத்துன்னு போய் திமுகவுடைய ஒன்றிய சாருடைய மகன் மயான கொள்ள விழாவில் கண்ணில் போடுறவங்களாம் வெட்டுறான். சார் நீங்கள் திமுக ஒன்றிய சாருடைய மகன் தான் சார், போங்க சார் காவல்துறை.
இன்னி ஒரு முறை திமுக வந்துச்சுன்னா நம்ம நிலமெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மக்கள் யோசிக்கிற விஷயம்.